அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்மத்திலே கேது வருடம் பிறப்புலேயே பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஆனால் தொழிலில் மேன்மை, தொழிலில் வெற்றி, சந்தோஷம், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி தொழிலில் வெற்றி கிடைக்கும், வருமானம் நல்லா வரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியும், அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவானும் ஒன்று சேர்ந்து 2க்கு அதிபதியான புத பகவானும் 3க்கு அதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் வரும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். சகோதர வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் வேலையே இல்லை அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அது ஒன்று தான் அங்கே மைனஸ். 8ஆம் இடம் என்பது ஆயுள், அதே மாதிரி உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை அங்கே இல்லை. அதனால் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிடையே நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், திடீர் பண வரவு ஏற்படும், வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும் இந்த வருடம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியினுடைய ஒரு சூரியனுடைய 1ஆம் எண்ணில் இந்த வருடம் பிறக்கிறதுனால சூரியனுடைய பலம் உங்களுக்கு கூடும். ஒன்று என்னென்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். மற்றபடி சிம்மராசி நேயர்களுக்கு அருமையான ஒரு தருணங்கள் இருக்குது. கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து தேங்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.